ஹாய் ஃபர்ஸ்ட் உங்கள் டைசன் அப்படின்னு சொன்னிக்கு இந்த வீடில் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு நான் அப்படி தான் பார்க்க வந்து போகிறோம். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தியேட்டர் ரொம்ப சூப்பராக நேட்டு வந்திருக்கு. இந்த ஒரு படம் தமிழ்நாட்டில் மட்டும் 200 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆயிருக்கு. அதே வேர்ல்டு டோட்டலாக நம்ம பார்க்கணும்னு சொன்னோம்னா 400 கோடிக்கு மேலே இந்த ஒரு படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. தொடர்ந்து விஜய் சாருக்கு 2 படங்கள் லியோ தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த 2 படங்களுமே வேர்ல்டு இல்லை 400 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணது இருக்கு. இது வரைக்கும் சவுத் இந்தியா ஆக்டர்ஸில் யாருக்குமே தொடர்ந்து 400 கோடி கலெக்ஷன் பண்ணது கிடையாது. ஏன் ரஜினிஸோடைய படங்களே தொடர்ந்து 400 கோடி கலெக்ஷன் பண்ணது கிடையாது. பட் விஜய் சாருக்கு லியோ தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த 2 படமே தொடர்ந்து 400 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணது இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீக்கெண்ட் இந்த ஒரு படம் 500 கோடி கலெக்ஷன் பண்ணுறதுக்கும் அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் 500 கோடி கலெக்ஷன் போதா அப்படின்னு சொல்லிட்டு. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துலேருந்து ஒரு சில மேக்கிங் ஸ்டில்ஸுமே டீம் போய் லிசன் பண்ணியிருக்காங்க. நேற்றுமே 4 ஸ்டில்ஸ் லிசன் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கும் 4 ஸ்டில்ஸ் லிசன் பண்ணியிருக்காங்க. நேற்று அந்த 4 ஸ்டில்ஸில் ரொம்ப ஹைலைட்டான ஸ்டில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோட் ஃபேமிலி செல்ஃபி எடுக்கிற ஒரு பிக் வந்துருக்கும். அந்த ஒரு பிக் பார்க்குற ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு மட்ட சாங்லேருந்து 2 ஸ்டில் லிசன் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே பார்க்குற ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. விஜய் சார் அண்ட் ட்ரிஷா மேம் இருக்கிற மாதிரி. நீங்களாம் வெயிட் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான வீடியோ சாங்ஸ் தான் இப்போ லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 4 வாரங்கள் கழிச்சு இந்த படத்தோட ஓடிடி அனௌன்ஸ் பண்ணி என்னைக்கு கொடுக்குறாங்களோ அந்த டைம் தான் வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கும் செய்யுது. இப்போ வந்து லியோ படத்துலேருந்து நாரடி சாங் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லியோ படம் அக்டோபர் 19 ரிலீஸ் ஆகுது. பட் நாரடி சாங்கோட வீடியோ சாங் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா நவம்பர் 19 தான் லிசன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சு தான் லிசன் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டீமே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்குற எல்லா வீடியோ சாங்ஸுமே லேட்டாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் அதிகமான சான்ஸ் இருக்கும் செய்யுது. மேபி ஸ்பார்க் சாங்க்குன்னு வீடியோ சாங் வேணால் மேபி இந்த வாரம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஓவராலாக எல்லா வீடியோ சாங்ஸுமே அந்த ஓடிடி அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கும் செய்யுது.